Hi students, welcome to Chennai Academy. நீங்கள் பார்க்க போகிறது நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் ஒரு ஜென்ரல் டாப்பிக்காகவும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் ஜியாகிரபிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரம் சார், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏன் சார் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மாதமாக அது ஆக்சுவலாக வந்து பல வருடங்களாக நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் 4-5 மாதமாக மிகப்பெரிய கலவரமாக பல உயிர்களும் போயிட்டு பல வண்டிகளும் வந்து எரிந்து காணப்படுகிறது. ஓகே, ஆனால் இப்போ ஏன் சார் இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெளியான ஒரு வீடியோ. ஓகேங்களா, இன்று வெளியான அதாவது நம்மளுடைய நியூஸ் சேனல்களில் பரபரப்பாக வெளியிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீடியோவால் தான் இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்படுது. ஓகே, என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய மோதல் அது என்னவாக மாறுது அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான ஒரு சித்திரவதையாகவும் பெண்களுக்கு எதிரான கூட்டு பாலியல் வன்கொடுமையாகவும் அவங்க வந்து என்ன சொல்றது, எந்த அளவுக்கு சித்திரவதை அந்த அளவுக்காக மாறிவிட்டது அந்த வீடியோவில். இதனால வந்து இதுக்கு முன்னாடி எதிர்கட்சி பேசிட்டு தான் இருந்தாங்க மணிப்பூர் கலவரத்தை பற்றி. இந்த விஷயம் காரணமாக மேலும் தீவிரமாக எதிர்கட்சிகளை பற்றி பேச வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஓகேங்களா, இன்னமும் அதிகமாக இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ட்வீட்டு, எதிர்கட்சி தலைவர் ட்வீட்டு, அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சீதாராம் யெச்சூரி, ஓகே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, நம்ம திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி எல்லாருமே வந்து அரசுக்கு எதிராகவும் இன்னமும் இந்த கலவரத்தை வந்து கட்டுப்படுத்தாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன சார் அந்த கலவரம், என்ன பிரச்சனை, நம்ம சப்ஜெக்ட் ரீதியாக நம்ம என்ன பார்க்கணும். எப்பவுமே நமக்கு கேள்வியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைபல் பத்தி கேள்வி வந்துடும். எப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு தடவையும் பழங்குடியினர் சம்பந்தமான கேள்விகள் வரதான் செய்யும். இதுதான் ஒரு இஷ்யூ தான், பழங்குடி சம்பந்தமான இஷ்யூ தான். அது கொஞ்சம் டீட்டெயிலாக இனிஷியலா இருந்து என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மணிப்பூர் இந்தியா மேப்ல லொகேஷன் அடிப்படையில் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனை நடைபெற்று இருக்காது. எப்பவுமே பிரச்சனை ஏற்படக்கூடிய ஏரியானா இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வடகிழக்கு பகுதிகளில் எப்போ நாகாலாந்து பகுதி, அருணாச்சல பிரதேச பகுதி, அசாம் பகுதியில் பழங்குடியினர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மோதல்கள், ஓகே, பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு எஸ்டிஸ் அண்ட் நான் எஸ்டி பீப்புளுக்கு மோதல்கள் நடக்க தான் செய்யும். அது இயல்பான ஒன்று. ஆனால் இங்கே கொஞ்சம் பயங்கரமாக நடக்குது. ஓகேங்களா, அப்போ லொகேஷன் அடிப்படையில் மணிப்பூர் பார்த்துட்டீங்கன்னா நார்த் ஈஸ்டோடைய ரொம்ப ஈஸ்ட் பகுதியில் இருக்குது. மியான்மர் கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுது. ஆக்சுவலா இதுவுமே ஒரு பிரச்சனை தான். ஓகே, மியான்மர் கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்றதுனாலே ஒரு பிரச்சனை தான். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி கலவரம் எந்த நிலைமையில இருக்குங்கிறது சில இமேஜஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா, அங்க எப்படி என்ன கலவரம் நடக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை வெளியான வீடியோவோட ஒரு கிளிப். ஓகேங்களா, பெண்கள் ஒரு 3 பெண்கள், குக்கி இன பெண்களை வந்து நியூடாக, அதாவது ஆடை இல்லாமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த வீடியோ வேற வெளியிட்டு இருந்தாங்க. வீடியோ எடுக்கப்பட்டது மே மாதம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 40 நாளுக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஆனால் இப்போதான் அந்த வீடியோ வெளியே வந்து பரபரப்பாக இருக்குது. இது அங்கே நடக்கப்பட்ட வன்முறைகள் எல்லாமே. ஓகே, எல்லாமே அது வந்து ஒரு மோதலாக மாறிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் நடக்கப்பட்டது சின்ன அளவில் போராட்டமாக ஸ்டார்ட் செய்யப்பட்டது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே வந்து மோதல் அளவில் பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன டாபிக்காக பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மணிப்பூர். ஓகேங்களா, மணிப்பூர் ஸ்டேட்டை பத்தி பேசிக்கா தெரிஞ்ச வேண்டிய விஷயம். நம்ம மேப் பார்த்தோம், மேப் லொகேஷன் அடிப்படையில் மணிப்பூர் எங்க இருக்கு பார்த்துட்டோம். இங்க நம்ம பார்க்க வேண்டியது எப்படி பார்த்தீங்கன்னா, மணிப்பூரை பத்தி பொலிட்டிக்கலா வேற என்ன விஷயம் சார், மணிப்பூர் வந்து ஒரு ஸ்டேட்டா யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேஷன் பண்ணும்பொழுது ஒரு ராஜா கிட்ட இருந்து தான் ஆக்சுவலா மணிப்பூரை வந்து இந்தியாவோட அக்சஷன் சேர்ந்திருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மணிப்பூர் இனிஷியலா யூனியன் டெரிட்டரி, யூனியன் பிரதேசமா தான் இருந்தது. ஓகே, 1972 இந்தியாவுடைய 19வது மாநிலமாக மணிப்பூரை வந்து இணைத்துக் கொண்டோம். ஓகேங்களா, அப்போ மணிப்பூர் வந்து மாநிலமாக அந்தஸ்து கொடுக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த தொடக்க காலத்தில் ஏற்பட்டுதான் இருந்தது. அப்போ இந்த பிரச்சனைகள் நிறைய, அதாவது ஒவ்வொரு இன மக்கள் ஏன் வந்து இந்தியாவோட சேர்ந்து சொல்லுவாங்க. ஓகே, நாகா இன மக்கள், ஓகே, நாகாலாந்து கூடயும் அது பார்டர் ஷேர் பண்ணால நாகா மக்கள் தனியாக எங்களுக்கு நாடு வேணும் கேட்டாங்க, குக்கி மக்கள் தனியாக நாடு வேணும் கேட்டாங்க, மெய்ட்டி இன மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், அவங்க ஏன் வந்து இந்தியாவோட இணைந்தோம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்க. சரி, மணிப்பூர்ல வேற, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா வேற என்ன பார்க்கணும்னா சார், மணிப்பூர் வந்து நமக்கு வந்து எஸ்டி அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம பொலிட்டிக்கலா ஷெட்யூல் ஒன்று இருக்குது, அட்டவணை ஒன்று இருக்கு. அதுல மெயினா மணிப்பூர் 6வது அட்டவணையில இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மணிப்பூர் 6வது அட்டவணையில இல்ல. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 6வது அட்டவணை நம்ம படிக்கும் போது என்னன்னு படிப்போம், ATM ஸ்கொயர் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சு தான் படிச்சிருப்போம். அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் தான் படிப்போம். மணிப்பூர் கிடையாது அதுல. ஓகேங்களா, இது ஒரு நெகட்டிவா பார்க்க முடியாது. ஆனா அது ஒரு மெயின் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சரி சார், வேற என்ன சார் விஷயம், மணிப்பூர்ல என்ன இன மக்கள் தான் சார் இருக்கிறாங்க, அதுதான் மெயின். நமக்கு
நமக்கு சப்ஜெக்ட் ரீதி அதுதான் பார்க்கணும். மெய்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெய்டீஸ் இன மக்கள், அடுத்து நாகா இன மக்கள், அடுத்து குக்கி இன மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாரும் மெஜாரிட்டி. சார் இவ்வளவு பேர் மட்டும் இருக்காங்களா அப்படின்னா இவ்வளவு பேர் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுல நாகா பீப்புளும் குக்கி பீப்புள், ஓகேங்களா, டிஃபரன்ஸ் பண்ற பாருங்க. நாகா இன பீப்புளும் குக்கி இன பீப்புள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேருமே எஸ்டி தான். ஓகேங்களா, ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் என்று பழங்குடியினர் என்று அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் தான் இவங்க எல்லாருமே. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட லொகேஷன் பார்க்கும்பொழுது சென்டர்ல இம்பால் கேபிட்டல் இருக்கும். இம்பால்ங்கிறது ஒரு சமமான பகுதி, ஒரு வேலி பகுதி. ஓகேங்களா, அதை சுத்தி தான் நிறைய ஹில் ஏரியா, மலைப்பகுதிகள், நிறைய மலைப்பகுதிகள் இருக்கும். இந்த மலைப்பகுதியில் தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நாகா பீப்புளும் குக்கி இன பீப்புளும் நம்ம மலைப்பகுதியில் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா, மலைப்பகுதியில் அதிகமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு எஸ்டி தான். ஓகே, அவங்க வந்து எஸ்டி பீப்புள் அந்தஸ்து கொடுத்தாச்சு, நிறைய ஜாப் ரிசர்வேஷன் டெவலப் ஆனாங்க, ஜாப் எல்லாம் கிடைச்சி. ஆனா மெய்டி பீப்புள் பிளைன், ஓகே, சமமான பகுதியில் தான் வாழ்ந்தாங்க. இவங்களுடைய பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகே, இதெல்லாம் பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க நான் எஸ்டி தான். ஓகேங்களா, நான் எஸ்டி தான். இப்போ நான் எஸ்டினா வேற என்ன சார் இருப்பாங்க? சம் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஓபிசி இருக்காங்க, சம் ஆஃப் தி மெம்பர்ஸ் எஸ்சி குள்ள இருக்காங்க, சம் ஆஃப் தி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஓசிலேயே இடபிள்யூஎஸ் கேட்டகரி தான் வராங்க. ஓகேங்களா, இப்போ இவ்வளவு கேட்டகரி பீப்புள் அவங்க ரிசர்வேஷன் சலுகை அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எஸ்டிங்கிற ஒரு அந்தஸ்தை இப்போ வந்து வாங்குறாங்க. அதுதான் பிரச்சனையா மாறுது. ஓகேங்களா, இப்போ பேசிக்கா நம்ம மணிப்பூரை பத்தி தெரிய வேண்டிய விஷயம் சொல்லிட்டோம். 6வது அட்டவணையில் கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் இப்போ மாறினது 1972ல. ஓகே, நம்ம மெய்டி பீப்புள், நாகா பீப்புள், குக்கி பீப்புள், இவங்க ரெண்டு தலைமை, இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சுவலா பிரச்சனையே போகுது. ஓகேங்களா, அது ஒவ்வொரு விஷயமா ஒரு சில டைம் வந்து இவங்க டாமினேட் ஆவாங்க, ஒரு சில டைம் இவங்க டாமினேட் இருக்காங்க. அது அடுத்த கட்டமா பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ ரைட், இப்போ அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் மணிப்பூர் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கூடிய கவுண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 60 எம்எல்ஏ. மினிமம் எம்எல்ஏவா 60 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. அதுல மெய்டீஸ்க்கு சாதகமா இருக்கக்கூடிய எம்எல்ஏஸா சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஓகேங்களா, மீதி 20 பீப்புள் தான், 20 எம்எல்ஏஸ் தான் இந்த ட்ரைபல் பீப்புளா இருக்கக்கூடிய நாகா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குக்கி இன பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்போ பொலிட்டிக்கலா மெஜாரிட்டியாவும் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளுடைய மெய்டீஸ் தான் இருக்கிறாங்க. ஓகே, மெய்டீஸ் தான் பொலிட்டிக்கலா மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன சார் ப்ராப்ளம்? ஏன் சார் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது? இதெல்லாம் பேசிக்கா நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மெய்டீஸ் இன மக்கள் அவங்க ஓபிசி, எஸ்சி அண்ட் இடபிள்யூஎஸ் கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு எஸ்டிங்கிற அந்தஸ்து, என்னதான் அவங்க பழங்குடியினர் இல்லைனாலும் எஸ்டிங்கிற ஒரு அந்தஸ்து, ஷெட்யூல்ட் ட்ரைப் பழங்குடியினர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கோரிக்கை இருந்தது. நிறைய கமிட்டிஸ், ஸ்டேட் தொடர்பான நிறைய கமிட்டிஸும் அதுக்கு பரிந்துரை பண்ணது. அப்போ அது பரிந்துரை பண்ணிட்டு ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதுன்னா, இந்த மெய்டி இன மக்களுக்கு எஸ்டி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வழங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, இது யாருக்கு ஏன் வந்து எதிர்ப்பு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரிஜினல் எஸ்டி சொல்லக்கூடிய நாகா குக்கி இன பீப்புள் அகைன்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் சார் அவங்க எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யாரு மெய்டீஸ் இன பீப்புள் பொலிட்டிக்கலா நல்ல வெல்லா இருக்காங்க. 40 எம்எல்ஏ கைக்குள்ள இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அதான் நடக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலாவும் மெய்டி இன பீப்புள் ரொம்ப வெல் அண்ட் குட்டா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அகாடமிக்கலா, அதாவது எஜுகேஷனல் லெவல்லையும் மெய்டி இன பீப்புள் நல்லா வெல் அண்ட் குட்டா இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் அலோகேஷன் பண்ணும்போது மலைவாழ் மக்களை விட நம்ம சமவெளி பகுதியில் வாழக்கூடிய மெய்டி இன மக்கள் வாழக்கூடிய இம்பால் பகுதி, இந்த பகுதியில் தான் அதிகமான பட்ஜெட்டை அலோகேட் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பீப்புளோடைய டெவலப்மெண்ட், இந்த பழங்குடியின மக்களுடைய டெவலப்மெண்ட் அதிகமா உருவாகிறது இல்லை. ஓகேங்களா, ரைட். இதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ மேபி எஸ்டிங்கிற ஒரு அந்தஸ்து மெய்டி இன பீப்புளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த நாகா பீப்புள், குக்கி பீப்புள், இந்த பழங்குடியின மக்களுடைய ஜாப், ஓகேங்களா, அவங்களுடைய ரிசர்வேஷன் இதெல்லாம் பறி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. அந்த பயம் தான் இங்க போராட்டமாக வெடிக்குது. ஓகே, அப்போ ஒரு மைனாரிட்டி பீப்புள், மைனாரிட்டி சொல்லக்கூடாது, ஓரளவு கம்மியா இருக்கக்கூடிய பீப்புளே போராட்டத்தில் இறங்குறாங்கன்னா அவங்க போராட்டங்கிறது வன்மை, பழங்குடியினர் எப்போ அதே மாதிரி தான் வன்முறையில இறங்குறாங்க. அவங்க இறங்குறத பார்த்துட்டு இவங்களும் இந்த தரப்புல இருக்கக்கூடிய மெய்டி இன பீப்புள் என்ன பண்றாங்க, வன்முறையில் இறங்குறாங்க. அதுதான் இன்னைக்கு வெளியான வீடியோல என்ன ஆகுதுன்னா, ஒரு குக்கி இன பெண், ஓகே, 3 பெண்கள் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஸ்டேஷன் மாறுது. ஓகே, சரி சார், இந்த எஸ்டிங்கிற அந்தஸ்து கொடுப்பதோடைய ப்ரொசீஜர் என்ன? இது நம்ம பொலிட்டிக்கலா நம்ம படிக்கணும். ஓகேங்களா, எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன மக்களுக்கு அந்தஸ்து கொடுப்பதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய லாங் ப்ராசஸ். ஓகே,
ஃபர்ஸ்ட் யார் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அந்த கம்யூனிட்டி இதுக்கு முன்னாடி ஓபிசி, பிசி, எம்பிசி எது வேணாலும் இருந்திருக்கலாம். ஓகே, ஓபிசி இருக்கு, எஸ்சி இருக்குது, இடபிள்யூஎஸ் எது வேணாலும் இருக்கலாம். அந்த கம்யூனிட்டி பீப்புளை எஸ்டிங்கிற அந்தஸ்தை ரெகக்னைஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யார் வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும். ரெண்டாவது, அந்த இனிஷியேட்டிவ் யார்கிட்ட வரும்னா இந்தியாவுடைய யூனியன் கவர்மெண்டோடைய ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கும், பழங்குடியின நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் இருக்கும். அந்த அமைச்சகத்துக்கிட்ட வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்திடம் அதை சப்மிட் பண்ணுவாங்க. அங்கிருந்து அப்படியே எங்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா கேபினெட். ஓகே, முக்கியமான நம்மளுடைய அமைச்சரவை கிட்ட போகுது. அங்கிருந்து தான் 4வது ப்ராசஸா பார்லிமெண்ட் போகும். ஓகே, நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அங்க 2 ஆக்ட் இருக்கு, 2 சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல அமெண்ட் கொண்டு வந்து பிரசிடென்ட் ஆபீஸ் கிட்ட போகுது. ஓகேங்களா, இதுதான் மொத்த ப்ராசஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதை அமெண்ட் பண்ண வேண்டிய ஆர்டிகல் சொல்றாங்க. ஆர்டிகல் 341, 342 இந்த 2 ஆர்டிகல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமெண்ட் பண்ணி தான் இந்த அதாவது இதுக்கு முன்னாடி எஸ்டி அந்தஸ்து இல்லாத பீப்புளுக்கு எஸ்டி அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகே, இது கொடுப்பதன் மூலமாக அவங்க வந்து வேலை வாய்ப்புகள்ல எல்லாத்துலயும் வந்து வெல்ஃபேர் ஆகலாம். இதுதான் வந்து ஒரு நோக்கம். அதுதான் வந்து அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஓகே, அப்ப இவ்வளவு விஷயங்கள் தான் ப்ராசஸ் நடக்குது. இதெல்லாம் பண்றதுனால தான் இவ்வளவு கலவரம். ஓகேங்களா, ரைட். அப்போ இது எப்படி சார் கட்டுரை கொண்டு வந்தாங்க? இதுக்கு முன்னாடி இந்த கலவரம் நடக்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ரொசீஜர் தான் உண்டு. ILP அப்படி ஒரு ப்ரொசீஜர் உண்டு. இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா மெய்டீஸின பீப்புளும் சரி மற்ற பீப்புளும் சொல்றது வந்து மணிப்பூர்ல பக்கத்து ஸ்டேட்டோடைய அல்லது பக்கத்து ஊருடைய பக்கத்து நாட்டுடைய மக்கள் இங்க வந்து மைக்ரேட் ஆகி மணிப்பூர்ல வந்து செட்டில் ஆகிறாங்க. இதனால எங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல இந்த ILP இருந்தது, இன்னர் லைன் பெர்மிட். அதாவது அந்த ஸ்டேட்டுக்குள்ள வருவதா இருந்தால் நிறைய பெர்மிஷன் தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் காலத்துல மணிப்பூர்ல வந்து ஆஃப்ரா அப்படி சொல்லக்கூடிய ஆர்மடு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆக்ட் எல்லாம் இருந்தது. ஆனா இப்போதைக்கு இது இப்போதான் வந்து என்ன சொல்ற மிலிட்டரி தான் அங்க இறக்கி வச்சிருக்காங்க. ரைட். இது தாண்டி வேற என்ன சார் பிரச்சனை அப்படி பாத்தீங்கன்னா மெயினா மணிப்பூர்ல ட்ரக் ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ. ஓகேங்களா, போதைப் பொருள். ஓகேங்களா, நம்ம ஊர்ல போதைப் பொருளை வந்து விற்கிறதுக்கே வந்து ஒரு வச்சு விக்கிட்டு இருக்கோம். அங்க மணிப்பூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா போதைப் பொருளை பாப்பி செடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த செடியை ஓகேங்களா என்ன பண்றாங்கன்னா ஓப்பனாவே எல்லா வீடுகளையும் வந்து வளர்க்குறாங்க. ஓகேங்களா, அதன் மூலமாக போதைப் பொருள் ஈஸியா இளைஞர்களுக்கும் கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக வன்முறை தூண்டுது. ஓகேங்களா, இதுதான் வந்து மெயின் ப்ராப்ளமா இருக்குது. அப்போ இதை வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இந்த வீடியோ வெளிவரதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுடைய ஆளும் கட்சி வந்து வாயை திறக்காம நிறைய பேர் சொன்னது வந்து பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஓப்பனா பேசணும், நிறைய விஷயங்கள் பேச சொன்னாங்க. எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு காலையில என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து வன்மையாக கட்டிட சொல்றாங்க. நம்ம வரக்கூடிய வந்து மான்சூன் செஷன் ஓகே நம்ம வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் பார்லிமெண்ட் இது குறித்து விவாதிக்கலாம், எதிர்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்த நியூஸ் ஓகே வீடியோ பண்றதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கேஸ் ஓகே இந்த மாதிரி பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆக்கப்பட்ட ஒரு கேஸ என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்பதான் ஆக்சுவலா வந்து போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நடந்தது 40 நாளுக்கு முன்னாடி. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் சுவோ மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட்டே தானாக முன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கேஸை எடுத்து இதை வந்து டீல் பண்ண போறாங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டமாக இது என்னதான் ஆக போகுது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, மெயினா நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா அப்படின்னு நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம மணிப்பூரை பத்தி பேஸ் டீடைல் பார்த்துக்கணும். எந்த இன மக்கள் என்ன பிரச்சனை ஓகே மெயினா இந்த வேர்ட் ஞாபகம். ஓகே, எக்ஸாம் போகும்போது மறந்துடக்கூடாது. மெய்ட்டி இன பீப்புளுக்கு எஸ்டிங்கிற அந்தஸ்து கொடுத்ததுனால தான் பிரச்சனை. ஓகே, பிரச்சனை பண்ணக்கூடிய மக்கள் யாருன்னா உண்மையான ட்ரைப்ஸ், நாகா குக்கி ட்ரைப்ஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். பட்ஜெட் அலோகேஷன் அவங்களுக்கு அதிகமாக ஒதுக்குறோம். ஓகேங்களா, இது நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.